வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் நாம் உடல் எடை குறைப்பது பற்றி பேசுகிறோம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளி இந்த வகையான உணவை எடுக்க வேண்டும். அவருடைய கிரேட்டினின் அளவு, யூரியா அளவு கட்டுப்படுகின்றன, பொட்டாசியம் கட்டுப்படுகின்றது. வெளிப்புற நோயாளிகளின் சிறுநீரகம் செயல்பட முடியாது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். சிறுநீரகம் வேலை செய்யாததால் நாம் சாப்பிடும் உணவில் என்னென்ன கூடுதல் பொருட்கள் உடலில் இருந்து வெளியே வெட்ட முடியாது. வாழ்க்கையில் உணவு எடுத்துக்கொள்ளும் பயன்பாட்டை நியாயமாக கட்டுப்படுத்தினால் எங்கள் உள் சூழலை நிறைய கட்டுப்படுத்த முடியும். வலுப்பாக உள்ள உறுப்புகளின் சுமை குறையும் போது சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்ய வேண்டும். எனவே அதை ஒரு சிறந்த வழியில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். எனவே இங்கே நாம் அதை 2 வழிகளில் எடுக்கலாம். முதலில் உடலின் தேவையை புரிந்து கொள்ளி அந்த பிரிவின் பொருளாதாரத்திற்கு பொருத்தமான உணவு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். எனது தனிப்பட்ட நடைமுறையில் நான் ஒரு பழங்களை கொண்ட உணவு பரிமாணம் பரிசோதிக்கும். இப்ப எதுக்கு சரிவிகித டயட் சொன்னேன்? சரிவிகித உணவு என்பது எந்த ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியை பற்றியும் பேசினால் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை நீண்ட காலமாக நடந்து வருகிறது. நாம் உணவு மற்றும் குடிப்பதை கட்டுப்படுத்தினால் நோயாளியின் உடலில் பல்வேறு வகையான குறைபாடுகள் ஏற்படும். நோயாளியின் பிரச்சனைகளில் ஒன்று குறைவாக இருந்தால் மற்றொன்று உருவாகும் என்று தெரிந்து கொள்ளலாம். எனவே நாம் உடலில் உள்ள ஆன்டியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இது புரதம், கார்போஹைட்ரேட், தாதுக்கள், வைட்டமின்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் தேவை. இப்போது இதை நாம் எப்படி செய்ய முடியும்? இது முக்கியமானது. முதல் விஷயம் என்னவென்றால் நம் உணவில் புரதத்தை குறைக்க வேண்டும். அதை நாங்கள் தடுக்க மாட்டோம். இது முக்கியம். அதை குறைக்கும். இப்போது நாம் எளிதில் உறிஞ்சக்கூடிய மற்றும் எளிதில் உருவாக்கக்கூடிய புரதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். கிட்டவனை முடிந்தவரை சிறியதாக ஆக்குங்கள். எனவே நாம் கொடுக்கும் புரத ஆதாரம் பருப்பு தான். பயறு ஒரு நல்ல சைவ மூலமாகும். நார்ச்சத்து உள்ளது மற்றும் தாதுக்கள் உள்ளன. And what we see is that vegetarians are also able to maintain a healthy body. புரதச்சத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு பருப்பு மூலம் வரும் புன்னகை நல்லது. இப்போது இந்தியாவில் பருப்பு 2 வகைகளில் உண்ணப்படுகிறது. ஒன்று பருப்பு அடர்த்தியாக உண்ணப்படும் வடக்கு பக்கம். ஒருமுறை தென் பக்கத்தில் பருப்புகள் சாம்பார், ரசம் போல செய்யப்படுகின்றன. பயறுகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது முக்கியமாகும். நான் எனது நோயாளிகளுக்கு பயறுகளை சிறிது தங்கள் சூப் வடிவத்தில் உண்டாக்க பரிந்துரைக்கிறேன். நீங்கள் ஆசியுடன் சாப்பிடும்போது மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். சப்பாத்தியுடன் சாப்பிட்டுவிட்டு சௌகரியமாக சாப்பிடுங்கள். ஏனெனில் பருப்பு அளவு பெரிய பருப்புகளை நாம் சாப்பிடும்போது புரதத்தின் அளவு அதிகமாக இருக்கும். எனவே நாம் சூப் வடிவில் மெலிதாக சாப்பிட வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? புரதம் உடலுக்கு செல்லும். The body's normal functions will be able to function properly. எங்கு புரதம் மட்டுமே உள்ளது என்று எந்த பிரச்சனையும் இல்லை என்று தோற்றமாக இருக்கும். நமது நகங்கள், நமது கண்கள், நமது தலைமுடி, தோல், நரம்புகள் அனைத்தும் புரதத்தால் ஆனவை. மேலும் உடலில் புரோட்டீன் குறைவாக இருந்தால் உடலில் முன்னேற்றம் நடக்காது. உடலில் ஏற்பட செய்ய முடியும். எனவே முதல் விஷயம் புரத உட்கொள்ளல் செய்ய வேண்டும். குறைந்த அளவில் செய்ய வேண்டும். உடலில் எளிதில் உறிஞ்சப்படுகின்ற புரதம் எடுத்துக்கொள்வது முக்கியம். முதல் விஷயம். இப்போது உடலின் தேவை பற்றி பேசினோம். வேறுபாடு இல்லாமல் நாம் ஒரு நோயாளியை பார்க்கும்போது 3 வகையான நோயாளிகளை பார்க்கிறோம். முதல் நோயாளியின் உடலில் தேவையற்ற புரதம் அதிகம் உள்ளது. இரண்டாவது, நாம் பார்க்கும் நோயாளியின் புரவலான வேண்டுகோள் சாதாரண வரம்பில் இருக்கின்றது. மூன்றாவது நோயாளியின் உடலில் புரதம் குறைவாக உள்ளது. இப்போது நாம் முதலை எடுக்கிறோம். இப்போது உங்கள் அறிக்கையில் புரதத்தின் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அறிக்கையில் KFT செய்யும் போது புரதத்தின் அளவு மற்றும் மொத்த புரதத்தின் ஒரு பகுதி காணப்படுகின்றன. உங்கள் நீட்டிக்கப்பட்ட KFT செய்யும் போது மொத்த புரத அல்புமின் பகுதியில் எதிர்ப்பு புரதம் உள்ளது. உங்கள் புரதம் 7.1, 7.2 ஆகின்றது என்பதால் உங்கள் உடலில் புரதத்தின் அளவு அதிகமாக இருக்கின்றது. இந்த நோயாளிக்கு என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களுக்கு புரதம் நிறுத்த வேண்டும். நிபந்தனை என்ன? சில நேரம். அதனால் என்ன நடக்கும்? உடலில் புரதம் குறைவினால் கீட்டோனின் மதிப்பில் சிறிய மாற்றம் காணப்படுகிறது. அது இறங்கி வருகிறது என்று உடலுடன் நச்சு பொருள் குறைவு. இரண்டாவது நோயாளியின் புரதம் வரம்பு சரியாக உள்ளது. வரம்பில் என்றால் 6 மற்றும் 7க்குள் என்று பொருள். இப்போது உடலில் புரதம் 6 மற்றும் 7க்குள் உள்ளது என்றால் உடலில் போதுமான புரதம் போதும். இப்போது நாம் அதை பராமரிக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்வோம்? நாங்கள் அதை வைப்போம். நாங்கள் அதை மெல்லியதாக வைப்போம். அதனால் புரதத்தின் மூலம் இயங்கும் உடலில் செயல்பாடுகள் தொடர்ந்து இயங்கும். பெரும்பால் நோயாளிகளில் புரதத்தின் அளவு குறைவாக உள்ளது. உங்கள் புரதம் குறைவாக இருந்தால் அது 5.5, அது 4 ஆக போகிறது. அதாவது உங்கள் உடலில் புரத குறைபாடு மிகவும் பெரியது. இப்போது உங்கள் உடலில் புரதம் குறைவாக இருந்தால் ஹீமோகுளோபின் உருவாகாது என்று தெரிகிறது. அமினோ அமிலங்கள் உருவாகவில்லை. இதன் காரணமாக நம் உடலில் செயல்பாடுகள் சிக்கல் உள்ளன. எனவே நாங்கள் இங்கே அதிக புரத உணவை வைக்கிறோம். இப்போது நாம் அதிக புரத உணவை பற்றி பேசும்போது பின்னர் நாம் கொஞ்சம் அடர்த்தியான வகை புரதத்தை எடுக்க வேண்டும். வேலை செய்யாது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் முட்டைகளை அறிவுறுத்த வேண்டும். கொஞ்சம் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது முட்டை சேர்க்கவும். இதன் மூலம் உங்கள் புரதத்தை மறைக்க முடியும். உங்கள் உடலின் செயல்பாடுகள் சாதாரணமாக எண்ணப்படும். இப்போது நீங்கள் கொண்டு புரதம் என்றேன், பன்னீர் என்றேன், முட்டை என்றேன். இது கீட்டானின் அதிகரிக்காது. நிச்சயம் அதிகரிக்கும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளி முட்டை சாப்பிட்டால் அவர் பன்னீர் எடுத்துக்கொள்கிறார். பின்னர் கெட்டனின் அளவில் 0.5 முதல் 1 மட்டும் மாறும். இப்போது கேள்வி என்னவென்றால் இது கெட்டனின் அதிகரிப்பு வருகிறது. இது சிறுநீரக செயலிழப்பினால் அதிகரிக்கின்றதா? இல்லை. ஏனெனில் ஆரம்பத்தில் உங்கள் உடலில் புரதச்சத்து அளவு குறைந்திருந்தது.
இதனால் கெட்டனின் உருவாக்கம் குறைக்கப்பட்டது. உங்கள் நிலைகள் குறைவாக இருந்தன. இங்கு சிறுநீரகத்தின் தலையீடு இல்லை. கெட்டனின் அனைவரின் உடலிலும் ஒரே அளவில் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் உடலில் அதே அளவில் தயாரிக்கப்படுகிறது. இது என் உடலில் அதே அளவில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் இது அனைவரின் உடலிலும் ஒரே அளவில் தயாரிக்கப்படுகிறது. உங்கள் உடலில் கெட்டானினை உருவாக்கும் மூலப்பொருள் குறைவாக இருந்தால் இதன் காரணமாக கெட்டனின் மதிப்பு குறைவாக இருந்தது. நீங்கள் உடல் நன்றாக இருக்கும். பலம் கிடைக்கும். ஹீமோகுளோபின் உருவாகும். மேலும் உடல் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். கெட்டனின் மதிப்பு சிறுநீரக செயலிழப்பினால் அதிகரிக்கப்பட்டதாக இல்லை. இவை இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் புரதத்தை குறைவாக உட்கொள்ள வேண்டும். மேலும் நாம் நல்ல புரத உட்கொள்ளலை செய்ய வேண்டும். அதனால் நம் உடலின் செயல்பாடுகள் இயல்பாக இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. மருத்துவர் ஏன் புரோட்டீன் உட்கொள்ள சொல்றார்? ஏனெனில் உங்கள் உடலில் புரதத்தின் அளவு குறைவாக இருந்தால் அப்போது கால்களில் வீக்கம் ஏற்படும். கால்களை சுற்றி வீக்கம். தண்ணீர் ஓடுகிறது. கட்டிலில் படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுரையீரலில் உள்ள நீர் உங்கள் நுரையீரலுக்கு பயணிக்கிறது. மேலும் நுரையீரலில் தண்ணீர் நிரம்ப தொடங்குகிறது. உங்கள் நுரையீரலில் தண்ணீர் நிரம்பி வழிந்தால் நிமோனியா வருகிறது. நாம் அதை பூர்த்தி செய்யவில்லை என்றால் உங்கள் நுரையீரல் சேதமடையக்கூடும். உங்கள் நுரையீரல் செய்யக்கூடும். நுரையீரல் வருகிறது. நீங்க டாக்டர் கிட்ட போங்க. நீங்கள் டாக்டர் மருத்துவர் உங்கள் நுரையீரலை காப்பாற்றுவார். பின்னர் நோயாளியை வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டும். அது வெளியே வர முடியாது. சிறுநீரகம் முழுமையாக சேதமடைந்திருந்தால் பின்னர் டயாலிசிஸ் விருப்பம் திறந்திருக்கும். அதனால்தான் நாம் நுரையீரலை அதிகம் காப்பாற்ற வேண்டும் சிறுநீரகங்களுடன் ஒப்பிடுகையில். எனவே அது நல்லது. அதை நுரையீரலுக்கு செல்ல விடாதீர்கள். அது போகிறது என்றால் முதலில் நுரையீரலை காப்பாடுங்கள். அதனால்தான் புரத உடலில் புரோட்டீன் குறைவாக உள்ளவர்கள் வீக்கம் அது அவர்களுக்கு அவசியமானது. இது கெட்டனின் வழக்கு. புரதம். இப்போது யூரியாவுக்கு வருவோம். யூரியாவை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? யூரியாவை கட்டுப்படுத்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூரியாவை உருவாகிறது. இது கல்லீரலில் உருவாகிறது. அதான் யூரியா உருவாகும். ஏதாவது இருந்தால் எளிதில் ஜீரணமாகும். அப்போது ஏதாவது இருந்தால் அதை நான் சாப்பிடுவேன். ஆனால் நான் சொல்லி சாப்பிட்டேன். நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன். அதனால் என்ன? எனவே நான் வறுத்த பொருட்கள் மற்றும் பொருட்கள் இறுக்கமாக மற்றும் எங்கள் யூரியா உருவாக்கம் இது உடலில் கூறியது. அதனால் நம் உடல் அறிகுறிகள் ஒன்று வருவதில்லை. மூன்றாவது முக்கியமான விஷயம் பொட்டாசியம். பொட்டாசியம் உள்ளது. இதுவே அல்லாட்டு உணவில் இருந்து நோயாளிக்கு தெரிந்தால் என்ன சாப்பிடக்கூடாது எழுத ஆரம்பிங்க. நல்லது. குறைந்த சோடியம் உப்பு பிபி கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் அதை சாப்பிட உங்கள் பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் அப்போ உப்பு சாப்பிட வேண்டாம். எது பழமாக இருந்தாலும் சரி. வெண்ணெய் பழம், வாழைப்பழம், உங்கள் உடற்படங்கள் நீங்கள் உடலில் செய்யவில்லை. இல்லை. ஏனெனில் அவசியம் உள்ளது. பொட்டாசியம் 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 இருக்கும். பொட்டாசியம் கட்டுப்பாடு மிகவும் ஹை உதவி திரண்டு வா. பொட்டாசியம் அவர்கள் உங்களை பெற முடியும். ஆனால் என்ன அமைந்தாடே காலையில் என்ன சாப்பிடா, பிற்பகலில் தெரியும் என்ன சாப்பிட வேண்டும், இரவில் என்ன சாப்பிட வேண்டும். எனவே அதை முன்பு ஆகவிப்போம். 3 மேற்கொள்பேன். புரதம் அதிக புரதம். நீங்கள் அதை எழுதிக் கொள்ளலாம் மற்றும் நினைவில் கொள்ளலாம். அது உங்கள் உணவு திட்டத்தை திருத்த உதவும். எனவே முதலில் நோ புரோட்டீன் டயட்டுக்கு செல்வோம். புறத்தின் போதும் நாம் எப்போது நிறுத்த வேண்டும்? இங்கு மொத்த புரதி மதிப்பு உயர்ந்து கொள்ளும் போது. எனவே நாம் இந்த புரதத்திற்கும் செல்ல வேண்டும். முதல் வழி என்னும் ஒரு முறை உணவு உடையவர்கள் பருப்பம், பால், முட்டை போன்றவைகளை அகற்ற வேண்டும். இப்போது நாம் என்ன செய்வோம்? நாம் ரொட்டி, சோறு உணவு சாப்பிடுவோம். நீங்கள் நோயாளி அல்லது நோய் இல்லாதவராக இருந்தால் காய்கறி ஒன்று எடுக்கலாம். இப்போது நீங்கள் நெய், ஸ்டோரி, ஸ்ரிண்டா போன்ற இந்த காய்கறியையும் எடுத்துக் கொள்ளலாம். எனவே காலை உணவில் இதை உட்கொள்வோம். இப்போது காலை உணவில் நாம் என்ன செய்வது? நாங்கள் உப்மா, போஹா, களியா எடுக்கலாம். நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் விரும்பினால் கேரட், முள்ளங்கி, வெங்காயம் கலந்த உலர்ந்த பராத்தா மற்றும் சப்பாத்தி சாப்பிடலாம். This way, your body will not lose protein and your body's requirement for carbohydrates will also be fulfilled. Additionally, the vegetables we have taken will provide us with fiber. இப்போது நீங்கள் இந்த காய்கறியுடன் சப்பாத்தி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த காய்கறியையும் பாதிக்கலாம். நீங்கள் விரும்பும் எந்த காய்கறியையும் சப்பாத்தியுடன் எடுத்துக் கொள்ளலாம். எந்த காய்கறியையும் பிளாட்டில் வைக்கலாம். பொருள், தோரி, திண்டா, பரவால், பராத்தா போன்ற காய்கறிகள் உங்களுக்கு பிரியமானவை ஆகும். இப்போது இரவு உணவு பற்றி பேசலாம். எங்கும் மதிய உணவில் சாப்பிடுகிறோம் அப்படியே இருக்கின்றது. பருப்பு விருப்பம் இல்லாததால் நாங்கள் காய்கறிகளுடன் அதிகம் சேர்க்கும். வீட்டில் உள்ள எந்த காய்கறி மற்றும் கரோட்டு, முள்ளங்கி, நெய், டோரி, ஸ்ரிண்டா போன்றவைகளை சேர்க்கலாம். எளிதில் ஜீரணமாகும் காய்கறிகளையும் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது அதிகபட்ச நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சீரான உணவை பற்றி பேசலாம். இதில் சிறிதளவு பருப்பு வைத்துக் கொள்கிறோம்.
எனவே நெய், டோய், டிண்டா, மிக்ஸ் காய்கறிகள். நாம் முன்பு விவாதித்த காய்கறியை வைத்திருப்போம். இதில் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் பருப்பு சேர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் பருப்பு மதியம் அல்லது இரவில் எடுத்துக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அதை காய்கறிகளுடன் எடுத்துக்கொள்ளலாம். புரதம் ஒரு சிறிய அளவு போகட்டும். நல்ல பாஸ்பரஸ் மற்றும் புரதம் உள்ளவர்கள் அவர்கள் சிறிதளவு 1 கப் 100 மில்லி பால் உட்கொள்ளலாம். இதற்கு மேல் உட்கொள்ள வேண்டாம், ஏனெனில் இதுவரை மேலும் சாப்பிட்டால் உங்கள் உடலில் பாஸ்பரஸ் பிரச்சனை ஏற்படும். புரத உட்கொள்ளல் காரணமாக கெட்டமெனும் ஒரு ஜம்ப் காணலாம். மேலும் டீ, காஃபி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடவே வேண்டாம். சரி, இது தெரிந்த உணவு பட்டியலாகும். உங்கள் திரையில் இருக்கின்றீர்கள். இப்போது உயர் புரத உணவுக்கு செல்வோம். As I mentioned earlier, we are protein based and the body's needs. பயிருக்கு நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்றால், இப்போது பயிருக்கு மேலும் சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதற்கு வாருங்கள். நாங்கள் முட்டை சாப்பிட வேண்டும் என்றால் நாம் அதை காலை சாப்பிடுவோம் என்று முயற்சிக்கிறோம். எங்களுக்கு பல விருப்பங்கள் இல்லாதால் நாங்கள் பல விதமான செயல்களை செய்ய முடியாது, எண்ணெய் பயன்படுத்த முடியாது. எனவே காலை உணவில் வேக வைத்த முட்டையை சேர்க்கலாம். நாம் மஞ்சள் பகுதியை அகற்ற வேண்டும், வெள்ளை பகுதி மட்டுமே புரதம். உடலின் தேவைக்காக மட்டுமே அதை உட்கொள்ள வேண்டும், அது போதுமான உணவுகளில் ஒன்று. இரவில் தூங்கும் போது மதியம் 1 கப்பால் மற்றும் 1 கிண்ணம் பருப்பு சேர்க்கலாம். ஏனெனில் உடலுக்கு புரதச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. ஆனால் நாங்கள் அதை காலையில் குறைந்த அளவு எடுத்துக்கொண்டு மதியத்தில் சிறிது எடுத்துக்கொண்டு இரவு சிறிது எடுத்துக்கொண்டு வந்துள்ளங்கள். இதனால் என்ன நடக்கும்? உடலின் செயல்பாடு சரியாக தொடரும். வரும் வீக்கம் குறைவு செய்யும் என்று நம்புகிறோம். ஆனால் வீக்கத்தை குறைக்க புரதம் மட்டும் போதாது. உப்பின் அளவு குறித்து கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் எவ்வளவு குறைவாக உப்பு எடுத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவு நன்மை பயக்கும். வீக்கம் வரும் இடத்தில் நடுத்தர எடிமா வருகிறது. எனவே அதிலும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். இப்போது உங்கள் உணவு விளக்கப்படத்தின் பிரச்சினை ஓர் முறைக்கு தீர்க்கப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன். இருந்தாலும் மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஏதாவது கேளுங்க. நான் எப்போதும் கிடைக்கிறேன், எனது அணி கிடைக்கிறது. நீங்கள் அவர்களுடன் பேசலாம், நீங்களும் என்னை வந்து சந்திக்கலாம். இத்துடன் உங்களை காலையில் போகச் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே. நமஸ்கார்.